தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக இந்த அதிமுகவில் நடக்கிற உட்கட்சி குழப்பங்கள் அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. செங்கோட்டையன் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று இருக்கிற இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவர் எடப்பாடியை சந்திக்கவே இல்லை, தனியாக போய் சட்டப்பேரவை தலைவரை சந்தித்தார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது. இந்த செங்கோட்டையனுடைய இந்த செயல்பாடுகள் குறிப்பாக அவரை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களாக இந்த சினாரியோ பில்டப் ஆகிட்டு இருக்கு. இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன? ஏன்னா தொடர்ந்து அதிமுகவினுடைய இருப்பு தமிழகத்திற்கு எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த விதத்தில் இதை எப்படி ஃபாதர் பார்க்குறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருப்பு என்பது இன்று தமிழகத்திற்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை நீங்கள் கோடிட்டு காட்டினீர்கள். அதை நான் விரிவுபடுத்தி சொல்வதற்கு முன்னால் பலரும் நினைப்பார்கள், பல போதாமைகளோடு இருக்கிற சமகால கட்சிகளை நான் தாங்கி தூக்கி நிறுத்த முயல்கிறேனே என்று ஒரு சிலர் எண்ணக்கூடும். உண்மைதான், அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அது நியாயமான எண்ணம். காரணம், தமிழகத்தில் இருக்கிற பன்முக இயற்கை வளங்கள், ஈடிணையற்ற மனித ஆற்றல்கள், ஒப்பீடு செய்ய முடியாத கலை பண்பாட்டு மொழி இலக்கியம், சித்தவர்ம களரி, சிலம்பம் போன்ற அல்லது கோவில்கள், சிற்பங்கள், கலைகள் என்று பன்முக வளங்களை கொண்ட இந்த ஒரு நாடு தனக்கென ஒருவேளை இறையாண்மை கொண்டு நல்ல கட்சிகளும் நல்ல தலைவர்களும் கிடைத்திருந்தால் இது ஒரு சுவிட்சர்லாந்து போல, ஒரு ஜெர்மனி போல உலகத்தினுடைய முதல் நிலை நிலப்பரப்பாக இருந்திருக்க வேண்டிய ஒரு இருக்கக்கூடிய எல்லா சாத்தியப்பாடுகளும் கொண்ட ஒரு நிலப்பரப்பு தமிழகம், தமிழ் மக்கள். ஆதலால் நான் சமகால கட்சிகளை பற்றி அவற்றினுடைய தேவை பற்றி பேசுகின்ற பொழுது நாம் வேறு வழியில்லாமல் தான் அதை பேசுகிறோமே தவிர, நமது இலக்கு, நமது கனவு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ ஏன் திராவிட முன்னேற்ற கழகமோ கூட அல்ல, ஏன் இருக்கிற கட்சிகளோ கூட அல்ல. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருப்பு என்பது தமிழகத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் மிக முக்கியமானது. அடிப்படை காரணமாக நான் பார்ப்பது, அந்த கட்சி உருவான சமூக பொறியியல் பின்புலம்னு வச்சுக்கலாம், சோஷியல் இன்ஜினியரிங்னு இருக்கு இல்லைங்களா, அந்த புள்ளியிலிருந்து தான் நான் என்னுடைய சிந்தனைகளையும் என்னுடைய எண்ண ஓட்டங்களையும் தகவமைத்துக் கொள்வது. ஒரு பிராமண எதிர்ப்பு, நெடுங்காலம் பிராமணர்களால் மேலாதிக்கம் செய்யப்பட்ட அதிகார வெளியை பிராமணர் அல்லாத உயர் ஜாதியினர் இணைந்து ஒரு இயக்கமாகி அதில் ஏனைய பிற்படுத்தப்பட்ட மக்கள் தொகுப்பினையும் ஓரளவுக்கு சேர்த்து ஒரு அதிகார அசைவை அல்ல, ஒரு அதிகார நகர்வை இங்கு நிகழ்த்தினார். எ நான் பிராமின் பவர், பொலிட்டிக்கல் பவர். ஆனால் அந்த பவர் என்பது அடுத்தடுத்து இருந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அசைக்கப்படவில்லை, நகர்த்தப்படவில்லை என்கின்ற பொழுது மிகவும் அதிக எண்ணிக்கையிலான பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இணைந்து வந்த ஒரு நிகழ்வு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதில் முக்கியமாக முக்குலத்து சமூகம் இருந்தது. மேற்கு தமிழகத்து கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம், அதோடு இணைந்த வேட்டுவகுல கவுண்டர் சமூகம் இருந்தது. ஒரு தொகுப்பு வன்னியர் சமூகம் இருந்தது. எம்ஜிஆர் மீது கொண்ட கவர்ச்சியால் தலித் சமூகங்களில் ஒரு தொகுப்பினரும் மீனவ சமூகங்களும் அதோடு இருந்தன. ஆக அடிப்படையில் பல தமிழ் சமூகங்கள், வேரோட்டம் கொண்ட தமிழ் சமூகங்களின் ஒரு இணைவாக பிறந்தது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது பிற்காலத்தில் பலவீனமான பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையோ தாழ்த்தப்பட்ட சமூகங்களையோ அதிகாரத்தில் போதிய அளவுக்கு உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்பது அது வேறு விடயம். ஆனால் தமிழகத்தில்
நிகழ்ந்த பல வளர்ச்சிகளுக்கு இன்று நாம் காண்கிற வளர்ச்சிகளுக்கு அந்த முன்தாவல்களை தந்த கல்வி ஜனநாயகப்படுத்தப்படுதல், சமூக நீதி, அரசனுடைய அனைத்து அலகுகளிலும் அனைத்து சமூகத்தவர்களும் வந்து சேர்தல், உயர்கல்வி ஜனநாயகப்படுத்தப்படுதல், இந்த மூன்றும் மிக முக்கியமானது. இந்த மூன்றில் இரண்டில் அதிகார அலகுகளில் எல்லா சமூகங்களையும் உள்ளே கொண்டு வருவதும் உயர்கல்வி ஜனநாயகப்படுத்தியதிலும் மதவாத அரசியலை இடைமறித்து எம்ஜிஆர் சமரசம் செய்தார், ஜெயலலிதா சமரசம் செய்தார். ஆனால் கட்சிக்கு உள் இருக்கிறவர்கள், நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களினுடைய இதயம் என்பது தமிழ், இந்த தமிழ் சார்ந்த அறம். நம்ம வந்து அந்த கட்சி ரொம்ப கொச்சையாக அது ஏதோ சினிமாக்காரன் கட்சி, அது அவ்வப்போது டெல்லியோட சமரசம் செய்து கொண்ட கட்சி. ஆமாம், உண்மைதான். எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் மனநிலையோடு எம்ஜிஆர் அவர்களை விட ஜெயலலிதா ரொம்ப மோசமாக நடந்து கொண்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் 99% தொண்டர்களில் ஒரு 80% தொண்டர்களாவது நல்ல இந்துக்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வெறி பிடித்த இந்துக்கள் அல்ல. இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவர்களும் அங்கே வந்து இயல்பாக நல்லா ஒரு மாமமச்சான் போல் இருக்க முடியும் என்கின்ற ஜெயலலிதா அம்மையார் கூட புதுடில்லி சர்வாதிகாரத்தை கடுகளவும் ஏற்றுக்கொண்டவர் அல்ல. வாடா வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த நெஞ்சுரத்தோடு நின்று பல நேரங்கள் அவங்க அதை நின்றுருக்காங்க. ஆக இன்றைக்கு தமிழகம் சந்திக்கிற மிகப்பெரிய சவால் என்பது புதுடில்லி சர்வாதிகாரம். அவுரங்கசீப் போல, கிருஷ்ணதேவ ராயர் போல, புத்தர்கள் படையெடுத்து இந்த வர முயன்றது போல, இப்படி ஒரு அசாத்தியமான புதுடில்லி படையெடுப்பு நமது ஆரம்ப கல்வியை வர. நீங்கள் ஆரம்ப கல்வி பள்ளிக்கூடங்களிலேயே பிள்ளைகளினுடைய எல்லா டேட்டாவையும் நீ டெல்லிக்காரன் எடுத்து கேட்குறான்னா இது நினைத்து பார்க்க முடியாத ஒரு நியூ டெல்லி இம்பீரியலிசம். இது வந்து ஒரு மிக கொடுமையான இம்பீரியலிசம். வெள்ளக்காரன், போர்ச்சுகீசியன், ஒல்லாந்தர்கள் இவர்களெல்லாம் நிகழ்த்திய இம்பீரியலிசத்தோட ஒரு மோசமான இம்பீரியலிசம் நிகழ்கிற ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய அந்த தனித்துவத்தையும் தமிழகத்தினுடைய நேர்மறை தாண்மை, பாசிட்டிவ் செல்ஃப் இருக்கு இல்லைங்களா, தாண்மைங்கிறது ஈகோன்னு சொல்லுவாங்க. பட் பாசிட்டிவ் ஈகோங்கிறது நேர்மறை தாண்மை. அந்த பாசிட்டிவ் தமிழகத்தினுடைய தாண்மையினையும் எடுத்து நிறுத்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தேவைப்படுகிறது. அதனால தான் நான் சொன்னேன், நமக்கு தற்செயலாக நிகழ்ந்த ஒரு விபத்து. இந்த டெல்லிக்காரனுக்கு கூஜா தூக்குற கட்சிகள்லாம் இங்கே வெற்றி பெறலை. இது உண்மையிலேயே நமக்கு நடந்த தற்செயல். 2 கோல் போஸ்ட்டுமே ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அண்ணா திமுக. நீங்கள் டீமில் சேரணும்னா இவங்களோட அலையன்ஸ் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே செட் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் வருவோம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையாக பாஜக, அண்ணா திமுகவில் இருக்கிற பாஜகவால் ஏற்கனவே அடையாளப்படுத்தி தம்வயப்படுத்தப்பட்டுவிட்ட ஒரு ஆள். அவர் மட்டுமல்ல, அவரை போல அவர் போனாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு 15 மாவட்ட செயலாளர்களாவது 21 முதல் 23 வரை கூட இருக்கலாம். அவர்கள் இந்த மதில் மேல் பூனை போல இருப்பார்கள். உள்ளத்து அளவில் தினகரன் அவர்களோ சசிகலா அம்மையாரோ புதுடில்லி அவர்களுக்கு இழைத்த துன்பங்கள், இன்னல்கள், இடர்களை எல்லாம் கொண்டு அவர்களோடு போக விரும்பாமல் இருந்தாலும் இன்று அவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஆக அவர்களையும் இணைக்கிற வேலையை பாஜக செய்கிறது. அதிமுகவில் மீண்டும் கொண்டு வந்து, ஏன்னா அவர்கள் இன்று பலவீனப்படுத்திவிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணி தலைமையை மீண்டும் கைப்பற்றுகிற அளவுக்கு வலிமை என்று அவர்களுக்கு இருப்பதாக தெரியல. ஆகையினால அதிமுகவிற்குள் தனக்கென பாஜக வென்றெடுத்து விட்ட ஒரு ஆளாகத்தான் செங்கோட்டையன் அவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். செங்கோட்டையன் பின்னால் நிற்பதற்கு இன்னும் ஒரு மாவட்ட செயலாளர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு நான் ஒரு கள ஆய்வாளன், கணிப்பாளன் என்கின்ற வகையில் செங்கோட்டையன் அவர்கள் தனியாக சென்றாலும் சரி,
அவர் 20-23 மாவட்ட செயலாளர்களை தனியாக அழைத்து தந்து ஒரு தனி கட்சியாக ஆனாலும் சரி, தமிழக நிலப்பரப்பில் 3% வாக்குகளுக்கு மேல் அவர்கள் வாங்க முடியாது. எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைநிலை தலைவர்களும் தொண்டர்களும் இவர்கள் சென்று விடுவார்களே என்று ஒரு உளவியல் அச்சத்திற்கும் டிமாரலைசேஷனுக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க தனியாக போனாங்கன்னா அந்த தனியாக செல்லுகின்ற அணியில் ஒருவேளை சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் இருந்தாலும் கூட அதிகபட்சமாக 4%, 5% வாக்குகள் தான் பெற முடியுமே தவிர அவர்களால் ஏதோ இவங்க நினைக்கிறபடி பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிட முடியாது. அவர்களை பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2, பாஜக நண்பர்களுக்கு சொல்ல விரும்புவது, நீங்கள் கழுத்தை இறுக்கி கையை பிடிச்சி முறுக்கி பின்னாடி இருந்து கத்தியை வச்சு குத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை உங்கள் பக்கமாக நீங்கள் இழுத்து வர முடியும். உங்களால் அது சாத்தியப்படும். உங்களுக்கு ஐடி இருக்கிறது, சிபிஐ இருக்கிறது, இடி இருக்கிறது, இதெல்லாம் இருக்குது, உங்களால் கொண்டு வர முடியும். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் எல்லா தேர்தல்களையும் உங்களை வச்சு செஞ்சுட்டு தான் வரான். இந்த தேர்தலையும் உங்களை வச்சு செய்யத்தான் போகிறான். தன் கட்சி தன் சின்னம் இருக்கிற தொகுதிகளில் அவன் வாக்களிப்பான். ஆனால் அவர்களினுடைய கையை இறுக்கி முறித்து நீங்கள் 40-50 தொகுதிகளை வாங்கி கொண்டு நின்றீர்கள் என்றால் இப்போது வெற்றி பெறுகிற 4-5 தொகுதிகளில் தான் நீங்கள் வெல்வீர்களை தவிர நீங்கள் 50 தொகுதிகளை தமிழ்நாட்டில் வெல்ல முடியும் என்றால் அதனை அதிமுக தொண்டன் நடத்தி காட்ட மாட்டாங்க. ஒருவேளை நீங்களாக ஒரு தொகுதியில் வளர்ந்திருந்தால் உங்களுக்கு அந்த தொகுதியில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனை ஒருபோதும் நீங்கள் மிரட்டி உரட்டி பணிய வைத்து அவனுடைய வாக்கை நீங்கள் பெற முடியாது. காரணம், அந்த தொண்டனும் தமிழகத்தை 6 முறை 7 முறை ஆண்டு விட்ட ஒரு கட்சியினுடைய தொண்டன். அவனுக்கென்றும் ஒரு தன்மதிப்பு இருக்கும் என்பதை. ஸோ இந்த அடிப்படையில் இந்த மாநிலத்தை ஆண்டவர்கள் நாம். இந்த மாநிலத்தினுடைய தலையெழுத்தை ஓரளவுக்கு வேறு திசையில் மாற்றிய சமூக நீதி, உயர்கல்வி ஆகிய புலங்களில் முக்கிய பங்களிப்பு நல்கியவர்கள், புதுடில்லி சர்வாதிகாரத்தை மட்டும் தடுத்து நிறுத்தியவர்கள் என்கின்ற உணர்வோடு ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் இந்த தருணத்தில் செயல்பட வேண்டும் என்பதுதான். இது போன்ற தலைவர்கள் அதிமுக பாஜகவுக்கு விலகி போய்விட்ட தலைவர்களை பார்த்து நீங்கள் அஞ்சக்கூடாது, கலங்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய எளிய செய்தியாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாதர். இன்னொரு மிக முக்கியமான நகர்வு என்ன அப்படின்னா, இபிஎஸ் சமீப காலமாக பாஜகவை தன்னுடைய எதிரியாக அவர் எந்த இடத்துலையுமே சொல்றதில்லை. கிட்டத்தட்ட திமுக தான் நம்மளுடைய ஒற்றை எதிரி அப்படிங்கிறத காயின் பண்ணுறார். இப்போ என்ன புரியுதல் என்னை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு கிடைக்குதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை நோக்கி எடப்பாடி நகர்ந்தாரு. ஆனால் செங்கோட்டையனை வச்சு என்ன மெசேஜ் ஃபாதர் இபிஎஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க? இல்லை, நாங்கள் கேட்குறபடி நீங்கள் செய்யணும், அதுதான். ஓகே. இப்போ இபிஎஸ் அவர்களே நீங்கள் கடைசி அவர் கொடுத்த பேட்டியில் தமிழகத்தில் எங்களுக்கு எதிரி என்பது திமுக தான், போட்டி என்பது எங்களுக்கும் திமுக. அப்போ அந்த 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 பேட்டி அல்லது அவருடைய அந்த வெளிப்பாட்டில் தெரிகிறது என்னது, பாஜகவோடு கூட்டணி என்பது ஏறக்குறைய உறுதி அப்படிங்கிறதான அதனுடைய செய்தி. இப்போ இனி இவங்க கேட்கிறபடி அவங்க கொடுக்கலன்னா அதுக்கு தான் துருப்பு சீட்டுகள் செங்கோட்டை. அப்போது செங்கோட்டையன் இவங்க லிஸ்ட்டில் இவங்களால் வளைக்க முடியும் என்கின்ற வகையில் திரு தங்கமணி அவர்கள் இருப்பார்கள், திரு வேலுமணி அவர்கள் இருப்பார்கள், இப்படி பலர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் பேரையும் சொல்ல விரும்பல, அதான் சொல்லலை. உறுதியாக ஒரு 15-16 பேர், 22-23 பேர் வரைக்கும் முக்கியமானவர்கள் இருப்பாங்க. ஸோ இவர்களையெல்லாம் அணியப்படுத்தி தலைமை மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத அவர்கள் முயற்சி செய்யக்கூடும். காரணம், தாங்கள் விரும்புகிறபடி அப்படி கொண்டு வந்தால்தான் அடுத்த 2031 வருது இல்லைங்களா, 31 எப்படி ஏக்நாத் ஷிண்டேக்கு என்ன நடந்தது, நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்தது, அவங்களுக்கு இப்போ ஒரு ப்ரூவன் டெம்ப்ளேட் இருக்குது, நிரூபிக்கப்பட்டு விட்ட ஒரு செயல்முறை இருக்குது. இதுதான் அவங்க லெபார்டரி, இல்லைன்னா பரிசோதனை. மகாராஷ்டிராவில் என்னாச்சுது, ஏன் இவங்க கூட நீங்கள் எந்த சகவாசம் வச்சுக்காதீங்கன்னு சொல்கிற காரணமே உள்வாங்கி உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. இப்போ நிதிஷ்குமார் பாருங்க, பாவம், அவர் முடிஞ்சது, அவருடைய அரசியல் ஏறக்குறைய முடிஞ்சு போச்சு. அதே போலத்தான் இவர்கள் 2031 நோக்கி நகர்த்துகிறார்கள். அதிமுகவினுடைய இந்த தொகுப்பினரை உள்ளே கொண்டு வந்து செங்கோட்டையனை ஒரு ஏக்நாத் ஷிண்டேவாகவோ ஒரு
நிதிஷ்குமார் போலோ மாற்றிவிட்டு அடுத்த தேர்தல் வருகின்ற பொழுது அவருக்கும் பெரிய வயதாகிவிடும், அல்லது அவரை போல் யார் வந்தாலும் வயதாகிவிடும், அல்லது எடப்பாடி அவர்களுக்கே வயதாகிவிடும். இன்னொரு தலைவர் அப்படி எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்திலாவது ஒரு சக்சஷன், அடுத்தடுத்து என்ன ஒருவர் இல்லை என்றால் யார் என்கின்ற ஓரளவுக்கு அந்த தெளிவு இருக்கிறது நல்லது. ஸோ வரப்போது அந்த அணி முழுவதையும் அதனுடைய ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குல்ல, இபிஎஸ் சொன்னதால சொன்ன இபிஎஸும் அவர் அந்த லைனுக்கு வந்துட்டார். ஒன்று சேர்வது அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு வந்திருக்கக்கூடும். இப்போ இபிஎஸ் உடைய ஆளுமையை பாஜக பெருசாக ரசிக்கலையோ ஃபாதர்? மதிக்கல, அவ்வளோதான். என்னைக்குமே வந்துங்க மலியும் சரக்கிற்கு விலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே இறங்கி போகக்கூடாது. இந்த பெரியவங்கள்ட்ட மட்டும் ஒன்றே அடிமையாக நீங்கள் காலில் விழுந்து கிடந்துடணும், மற்றபடி அவங்களாம் மதிக்க மாட்டாங்க. ஏங்க நீங்கள் அந்த கட்சியில் இருக்கிறனால தான் நான் திரும்ப சொல்கிற உதாரணம் தான் பொன் ராதாகிருஷ்ணன். வாழ்க்கையே அந்த கட்சிக்காக கொடுத்து அர்ப்பணித்தவர், திருமணம் செய்யலை, 45 ஆண்டுகள் கட்சிக்காகவே வேலை செய்தவர். அவருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்துடக்கூடாதா? இவ்வளவு பலமாக தானே நீங்கள் இருக்கிறீங்க, யார் யாருக்கும் கொடுக்குறீங்கல்ல. உயர்தட்டில் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு கட்சிக்காக வேலை செய்யாதவர்களுக்கெல்லாம் உயர் இடங்கள் கொடுக்கிறீர்கள். அதெல்லாம் வந்து இபிஎஸ் ஐயாலாம் தவறு பண்ணிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். கட்சியை விட்டு நான் இப்போது இன்றைக்கும் நான் வந்து கத்தோலிக்க திருச்சியை நான் விட்டு கொடுக்குறதே இல்லை. அதுக்குள்ள பிரச்சனைகள் இல்லையா? எல்லா தலைவர்களும் ஆயர் பெருமக்களும் சரியாக இருக்கிறாரு. 2 காரணத்துக்காக தான். ஒன்று, அதனுடைய அடிப்படை செய்தி, அதனுடைய அடிப்படை கோட்பாடுகள், அதில் எனக்கு ஆழமான நம்பிக்கை உண்டு. அது ஒன்று. அதற்கு இணையாக நான் இந்த இடத்தில் இருந்து இவ்வளவு தமிழும் ஆங்கிலமும் உலக அறிவும் கற்று என்னுடைய முயற்சி இல்லை என்றல்ல. ஆனால் இந்த திருச்சபையினுடைய வழிபாதை இல்லை என்றால் நான் ஒன்றில் ஒரு ஆரம்ப கல்வி ஆசிரியர் அல்லது இடைநிலை கல்வி ஆசிரியர், அதிகபட்சமாக போனால் ஒரு உயர்நிலை பள்ளி ஆசிரியர் அல்லது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அல்லது ஒரு மிலிட்ரியில் ஏதோ ஒரு ஆள் அல்லது கொஞ்சம் கொத்தனராக அப்புறம் கான்ட்ராக்டராக, இப்படி இதுதான் ஸ்கோப்பே. இதற்கு கூட வந்து சேர்ந்திருப்பனாங்கிறது தெரியாது. ஆக திருச்சபை எனக்கு ஒரு வழித்தடம் தந்தது. அந்த வழித்தடத்தை நானும் பயன்படுத்தி கொண்டு என்னை வளர்த்து கொண்டேன். ஆனால் அந்த வழித்தடம் இல்லாமல் நான் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்க முடியுமா? அந்த நன்றி உணர்வு தான் நான் திருச்சபையை விமர்சிப்பேன். ஆனால் அதை யாராவது வெளியே இருந்து தாக்க வந்தால் நான் விடமாட்டேன். அது என்னுடைய ஒரு இன்டெகிரிட்டின்னு கூட நான் சொல்லிடுச்சுன்னா இன்டெகிரிட்டி. ஆனால் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணுறது. அப்போது ஒரு சாதாரண ஒரு தேநீர் கடை மனிதராக இருந்த உங்களை எப்படி நீங்கள் தமிழகத்தினுடைய 8 கோடி மக்களினுடைய முதல்வராக வந்து அமர முடிந்தது? கட்சிக்குள் அவமானப்பட்டீர்கள், உண்மைதான். கட்சிக்குள் நிறைய சங்கடங்கள் உங்களுக்கு இருந்தது, உண்மைதான். ஆயினும் இந்த கட்சி தானே உங்களை அழைத்து வந்து உங்களை முதல்வர் இருக்கையில் அமர வைத்தது. அந்த ஒரு எண்ணம் மட்டும் உள்ளுக்குள் ஒரு ஆன்மீக எண்ணம் போல் இருந்திருக்குமே, ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் பாஜக பக்கம் செல்வதற்கு நீங்கள் எண்ணி இருக்க மாட்டீர்கள். அப்படியே பரவாயில்ல, மதிக்கப்படலையா, சரி வரலையா, ஒதுங்கி இருந்திருப்பீங்களான்னு தவிர அவங்ககிட்ட போயிருப்பீங்க. உங்கள் பையனுக்காக நீங்கள் ஒரு மந்திரி பதவி வாங்கி கொடுக்கணும்னு எவ்வளவு இறங்கி போனீங்க, எவ்வளவு கெஞ்சினீங்க, எது வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தீங்க. மதிச்சான் அவன்? மதிக்கலைல்ல உங்களை. இதுக்கு மேலேயும் நீங்கள் எதுக்குங்க? தமிழுக்காக நில்லுங்க, இந்த நிலத்துக்காக நில்லுங்க, உங்கள் இனத்துக்காக நில்லுங்க. ஒன்றும் இல்லைன்னாலும் நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு தேநீர் கடையிலிருந்து உங்களை இந்த நிலப்பரப்பின் தலைமை அரியணையில் அமர வைத்த உங்கள் கட்சிக்கு நீங்கள் நன்றியுடையவராக இருக்கணுமா இல்லையா? ஒன்று சேருங்க. ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்கலன்னாலும், எம்எல்ஏ போஸ்ட் கூட கிடைக்கலனாலும் ஒன்று சேருங்க. ஏன்னா கட்சி உங்களுக்கு நிறைய செய்திருச்சு, நிறைய பணம், பதவி, புகழ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? இன்னும் 15 வருஷமாக மேக்ஸிமம் இருப்பீங்க. நல்ல இறைவன் அருள் இருந்தால் ஒரு 15 வருஷம் வேறு இருப்பீங்க. இருக்கிற வருஷம் அந்த கட்சிக்காக, நம்ம இவ்வளவு தூரம் கொண்டு வந்த கட்சிக்காக இது வேணும் செய்வோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறது தான் அவருக்கும் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.